அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன். எவர்கள் தங்கள் வேதத்திலுள்ள உண்மைகளை மறைத்து நிராகரித்துவிட்டு அதைச் சீர்திருத்தாமல் நிராகரித்தவர்களாகவே இறந்து விடுகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ், வானவர்கள், மனிதர்கள் ஆகிய அனைவரின் சாபமும் நிச்சயமாக உண்டாகட்டும். மேலும் அவர்கள் அச்சாபத்தில் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். மறுமையில் அவர்களுடைய வேதனை லேசாக்கப்படவும் மாட்டாது. அவர்கள் ஓய்வு எடுப்பதற்கு அவகாசம் கொடுக்கப்படவும் மாட்டார்கள். மனிதர்களே, உங்கள் வணக்கத்திற்கு தகுதியானவன் ஒரே ஓர் இறைவனே ஆவான். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு எவனும் இல்லை. அவன் வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் மனிதர்களுக்கு பயன் தருபவற்றை ஏற்றிக்கொண்டு கடலில் செல்கின்ற கப்பல்களிலும் வானத்திலிருந்து மழையை இறக்கி அதை கொண்டு வறண்டு இறந்துவிட்ட பூமியை அல்லாஹ் உயிர்ப்பித்து செழிப்பாக்கி வைப்பதிலும் கால்நடைகள் அனைத்தையும் பூமியில் பரவ விட்டிருப்பதிலும் காற்றை பல கோணங்களில் திருப்பி திருப்பி விடுவதிலும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் அமர்த்தப்பட்டிருக்கும் மேகத்திலும் மனிதர்களுக்குள்ள பயன்களை ஆராய்ந்து சிந்திக்கும் மக்களுக்கு அவனுடைய அருளையும் அன்பையும் ஆற்றலையும் அறிவிக்கக்கூடிய பல அத்தாட்சிகள் நிச்சயமாக இருக்கின்றன. மேலும் அல்லாஹ் அல்லாதவற்றை அவனுக்கு இணைகளாக எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வை நேசிப்பது போல அவற்றை நேசிப்பவர்களும் மனிதர்களில் பலர் இருக்கின்றனர். எனினும் இறை நம்பிக்கையாளர்கள் இவர்களை விட அதிகமாக அல்லாஹ்வை நேசிப்பார்கள். தவிர இந்த அநியாயக்காரர்கள் சிறிது சிந்திக்க வேண்டாமா? இவர்கள் வேதனையை தங்கள் கண்ணால் காணும்போது வேதனை செய்வதில் அல்லாஹ் மிகவும் கடுமையானவனாக இருப்பதுடன் எல்லா வல்லமையையும் நிச்சயமாக அல்லாஹுக்கே இருக்கின்றன. தாங்கள் நேசித்தவற்றுக்கு இல்லை என்று அறிந்து கொள்வார்கள். இவர்களுக்கு தவறான இவ்வழியை காட்டியவர்களும் மறுமையில் வேதனையை கண்ணால் கண்டவுடன் தங்களை பின்பற்றிய இவர்களை முற்றிலும் கைவிட்டு விலகிக் கொள்வார்கள். அவர்களுக்கும் அவர்களை பின்பற்றிய இவர்களுக்கும் இடையில் இருந்த தொடர்புகள் அனைத்தும் அறுபட்டுவிடும்.